ஹொசூர் ராமநாயக்கன் ஏரிய சுத்தி கட்டியிருக்க இந்த வாக்கிங் பாத் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாக்கிங் பாத் யூஸ் பண்றேன். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நல்ல வெயில். 4, 5 நாளா கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. அப்பல்லாம் போகாம நல்ல வெயில் அடிக்கும்போது கிளம்பி போயிட்டேன். ஆனாலும் இது காலையில 7:30 மணின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதிரன பஸ் ஏத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே டைரக்ட்டா வந்து வாக்கிங் பண்ண போயாச்சு. இந்த வாக்கிங் பாத்க்கு நெறைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸுமே இருக்கு. ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த வாக்கிங் பாத்த நீங்க நடந்துட்டு வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4500க்கு மேல ஸ்டெப்ஸ் கால்குலேட் ஆகுது. வாக்கிங் கிளம்பும்போதே முடிவு பண்ணிட்டேன். வரும்போது கூழு குடிச்சிட்டு வந்துரலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு இந்த கூழு, கஞ்சிலாம் பிடிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு இந்த கூழு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது கூட குடுக்குற அந்த சைட் டிஷ்லாம் செம்மையா இருக்கும். அதுலயும் அந்த அக்கா ஒரு துவையல் ஒண்ணு குடுப்பாங்க. சூப்பரா இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு. வெயிட் லாஸ் பீரியட்ல இருக்கும்போது ரெகுலரா கோகனட் சட்னி எடுத்துக்காதீங்கன்னு என்னோட டயட்டீஷியன் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால முள்ளங்கி சட்னி தான் செஞ்சிருந்தேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு. முள்ளங்கி சட்னியோட மேக்கிங் என்னோட ரெசிபி சேனல்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மார்னிங், ஹேப்பி பேபி. பாய்.